ஹலோ செல்ல பிள்ளைங்களா, இங்கே பாருங்க. அம்மா இன்னைக்கு இட்லி புதினா சட்னி தான் செய்ய போகிறேன். இப்போ புதினா சட்னி முதல்ல வதக்கி வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றிடுவோம், சீக்கிரம் ஆகிடும் வேலை. புதினா சட்னி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வச்சிங்களா. உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, தேங்காய் போட்டு அரைக்கலாம். தேங்காய் போட்டால் வச்சு சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி வாடை வந்துடும். 4 காஞ்ச மிளகாய், நான் 2 பேருக்கு தக்கன மாதிரி போடுறேன். நீங்கள் எத்தனை பேரும் அதுக்கேற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. காரம் வேணுன்றவங்க காரம், பச்சை மிளகாய் கூட ஒன்று கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி போட்டுக்கோங்க. இதுலேயே எல்லாம் வதக்கி விட்டு அப்படியே அரைக்க வேண்டியதுதான். அது சிம்பிளாக தான் சொல்லி கொடுப்பேன் நான். ஒரு 5-6 நாட்டு வெங்காயம் போட்டுங்க. சாம்பார் வெங்காயம் அதை போட்டுக்கோங்க. தக்காளி விட ஒன்று போடலாம். நான் வந்து ஒரு துளி ஒன்று புளி போட்டு போகிறேன். இது பாருங்க, ஒரு துளி ஒன்று புளி நல்லா வதங்கிட்டிங்களா. இப்போ புதினாவை நல்லா அலசி அதில் வைக்கணும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து அரைக்கலாம், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாக உப்பு போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அந்த சூட்லேயே இறக்கணும், அவ்வளோதான். சும்மா ஒரு 10 எடுத்துடணும், அவ்வளோதான். இதை வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கிறோம். அதுதான் பிள்ளைங்களா, இட்லி ஊற்றியாச்சு. இட்லி அப்படியே வேகட்டும். அதுக்கு நம்ம சட்னி அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதக்கிட்டோம் இல்லைங்களா. கொஞ்சம் ஆறிச்சு. இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு தாளிக்கணும், அவ்வளோதான். ஹோட்டல்லலாம் இந்த தேங்காய் புண்ணாக்குன்னு சொல்லுவாங்களாம், அதை போடுவாங்களாம். போட்டு அரைச்சாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. நம்ம என்ன பண்ணுறோம், துளியுண்டு வெல்லம் போட்டு அரைக்கிறோம், அவ்வளோதான். போய் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை கட்டியாக தாளிச்சிட்டு கொஞ்சம் சாப்பாட்டுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம இட்லிக்கும் தொட்டுக்கலாம். 2 விதமாக செஞ்சுக்கலாம். இதை அம்மா சட்னி தாளிக்கிறேன். இப்போ புதினா சட்னி தாளிக்க போகிறேன் பாருங்க. நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கணும், அப்போதான் வந்து நல்லா இருக்கும். கடுகு போட்டுக்கோங்க. துளியோடு பெருங்காயம் போடுங்க, அவ்வளோதான். ஒரு 2 காஞ்ச மிளகாய் வாசனை. எண்ணெயிலே இதை போடாதீங்க, தாளித்து அதுக்கப்புறமா இந்த சட்னி மேலே ஊற்றிக்கணும். இந்த பாருங்க, இந்த இருக்குல்ல, இது மேலே ஊற்றிக்கணும். இதை நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கின்னு தண்ணியை ஊற்றி கலக்கி இட்லிக்கு வச்சுக்கலாம். எடுத்து வச்சாலும் கெட்டு போகாது. அப்படியே எடுத்து கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு
மறுநாளுக்கு சாப்பிடலாம், ஒன்றும் கெட்டு போகாது. இந்த ஜாரை கழுவணும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஊற்றினாலே போதும். சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க, சுட சுட இட்லி வேவுது, சாப்பிடலாம். நம்ம வீட்டில் ரெண்டு இதுக்கும் ஆயிடுச்சு பிள்ளைங்களா. சாப்பாட்டுக்கும் தொட்டுப்பேன் மதியானத்துக்கு. இப்போ இட்லிக்கு இது புதினா அவ்வளோ நல்லது செல்லங்களா. நிறைய மருத்துவ குணம் இருக்குது. புதினாவும் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சட்னி எங்களுக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கினேன். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம், போதும் உப்பு. இப்போ பாருங்கள், சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். இட்லிக்கு ரெண்டு பக்கம் ரெடி ஆயிடுச்சிங்களா. இட்லி வேவுது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது என்னோட வேலை. ஓகே செல்லுங்களா, பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சது. அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பிள்ளைங்களா. கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க செல்லுங்களா. ஓகே பாய் பாய் செல்லம். இப்போ பாருங்கள் செல்லுங்களா, சாதம் வச்சாச்சு. அத்திக்காய் கூட்டு, இது அத்திக்காய் கூட்டு பண்ணிட்டேன். இது இட்லிக்கு புதினா சட்னி, இட்லி சட்னி. அதுக்கப்புறம் இது சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி கட்டி அடிச்சு வச்சிட்டேன் பாருங்கள். கூட்டுக்கு அவ்வளோதான். கொஞ்சம் மாங்காய் ஊறுக்காய் வச்சுக்கலாம், அவ்வளோதான். வேலைக்கிழமை நான்வெஜ் கிடையாது. சிம்பிளாக முடிச்சிட்டேன். 1 மணி நேரத்தில் இத்தனை வேலையும் ஆகிப்போச்சு. ஓகே பாய் செல்லுங்களா. இந்த வீடியோ தொட முடிச்சுக்கலாம். காட்டணும்னு தோணுச்சு உங்களுக்கு, அதனால் திரும்பி உங்களுக்கு இந்த எல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். ஓகே பாய்.